கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. இந்த நாள் ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நிலை பெற்ற குடும்பமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறதான நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 22-23 வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பான மனைவிகளை பார்த்து, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஒரு சபைக்கு தலையாயிருக்கிறவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். அன்பு சகோதரிகளே, நாம் என்ன உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருந்தாலும் சரி, கணவனாரை விட நாம் நன்றான வேலை பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி. நன்றாக உயர் சம்பளத்தை வாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி. ஆனாலும் குடும்பத்திற்குள்ளே நமக்காக ஆண்டவர் நியமிக்கப்பட்ட புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த குடும்பத்தில் அபரிதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.